friends, welcome back to my channel Rahman's Tech Draw. So Rahman here. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ப்ராக்ஸ்மாஸ் இன்ஸ்டலேஷனை பற்றி பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் போஸ்ட் இன்ஸ்டலேஷன் வாக் த்ரூ. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எவ்ரி திங் வந்து இன்னைக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, so Linux spam standard authentication. Okay, the pop-up ஆகும் no valid subscription because நம்ம கிட்ட வந்து valid subscription இல்லை. ஸோ அதனால just this is fine, just okay கொடுத்துருங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர்னு இருக்குது. ஸோ அதில் அண்டர் வந்து நோட்ஸ், எஸ்டிஎன், ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து 3 வியூஸ் இருக்குது. சர்வர் வியூ, ஸோ இது அதுக்கப்புறமா ஃபோல்டர் வியூ எல்லாமே காட்டும் இந்த டேட்டா சென்டர் ரிலேட்டட். ஸோ பூல் வியூ. ஓகே, ஸோ இந்த 3 வியூ காட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் வியூ போயிடலாம். ஸோ இதில் டேட்டா சென்டர் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டரில் பார்த்தீங்கன்னா சம்மரி போயிடலாம். சம்மரி போனீங்கன்னா ஸோ இனிஷியலி இந்த ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஸ்டெப்ஸ் வந்து இங்கே காட்டும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் அ ஸ்டாண்டலோன் நோட், நோ கிளஸ்டர் டிஃபைன், கிளஸ்டர் இல்லை, நோட்ஸ் வந்து ஆன்லைனு. ஸோ இந்த ஹல்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணாலும் இதுதான் நம்மளோட ப்ராக்ஸ்மாக்ஸ் சர்வர். ஸோ இதுதான் ஆன்லைன் காட்டுது. ஸோ விர்ச்சுவல் மெஷின்ஸ் ரன்னிங் எதுவும் இல்லை, எல்எக்சி கண்டெய்னர்ஸும் எதுவும் இல்லை, ரொம்ப கிளஸ்டர். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஹல்க்குன்னு இப்போது பிவி ப்ராக்ஸ்மாக்ஸ் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ணிங்க பார்த்தியா. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஹோஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஹோஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கிளஸ்டரில் ஜாயின் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் யூ கேன் migrate the virtual machines between the two nodes. That can be possible once you bring that server to this cluster, that's Proxmox node to this cluster. ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, செப் அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்டோரேஜ் கான்செப்டை. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு நாள். ஸோ ஆப்ஷன்ஸ் போனீங்களா, ஜஸ்ட் தி காமன் ஃபேக்டர்ஸ், த கீபோர்ட் லே அவுட்டை, ஹெச்டிபி ப்ராக்ஸி ஏதாச்சும் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஹெச்ஏ செட்டிங்ஸ் எதாவது எனேபிள் பண்ணியிருக்கோமா. ஸோ ஆல் த ஹோஸ்ட் ரிலேட்டட் ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்து எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம டிஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, 60 GB கனெக்ட் பண்ணி அதில் தான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருந்தோம். அந்த இன்ஸ்டலேஷன் பார்ட்டிஷன் வந்து எப்படி பிரிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, டைரக்டரி, அப்புறமா வந்து எல்விஎம் தீம் சொல்லிட்டு 2, ஒன்று வந்து சிஸ்டம் இது, அதுக்கப்புறமா ஃபார் பிளேசிங் தி விஎம்ஸ் and other stuffs we can use this particular container. Okay, so அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கப்பை. ஸோ யூ கேன் டேக் தி பேக்கப்பை. ஸோ ரெப்ளிகேஷன் நீட்ஸ் அட்லீஸ்ட் 2 நோட்ஸ். ஸோ சொன்ன மாதிரி இன்னொரு நோடு இருந்தது அப்படின்னா ரெப்ளிகேஷன் பிட்வீன் த நோட்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணோன்னா இன்னொரு நோடு வந்து நீங்கள் கிளஸ்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸை. ஸோ யூசர்ஸ் ரைட் நோ யூசர்ஸ் இங்கே இருக்குது. யூசர்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா ஆட் பட்டன் போய்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு குரூப் கொடுக்கணுன்னா குரூப் கொடுக்கலாம். ஓகே, குரூப் வைஸ் we can do that. ஏபிஐ டோக்கன் சப்போர்ட் பண்ணுது. மோஸ்ட் ப்ராபப்லி 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூ கேன் யூஸ் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆல்சோ. குரூப்ஸை, ஸோ அதுக்கப்புறமா பூல்ஸ், யூ கேன் கிரியேட் ஏ பூல்ஸ். அப்புறம் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த யூசருக்கு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, ரிலிம்ஸா. ஸோ ரைட் நவ் வி ஆர் யூஸிங் திஸ் லினக்ஸ் ஸ்பாம் ஸ்டாண்டர்ட் ஆத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தோன்னா ஹெச்ஏ. ஓகே, அதில் குரூப்ஸா. அதுக்கப்புறமா ஃபயர்வால் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் யுவர் விர்ச்சுவல் மெஷின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற விர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கு ஃபயர்வால் ரூல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்ஸ் யூ கேன் கிரியேட், ஐபி செட்ஸ், மெட்ரிக் சர்வர், ஸோ ரிசோர்ஸ் மேப்பிங். ஸோ தட் ஆல்சோ யூ கேன் டூ. ஸோ இன்னொரு வியூ பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள், சர்வர். ஸோ திஸ் ஹல்க் அப்படிங்கிறது நத்திங் பட் தி ப்ராக்ஸ்மாக்ஸ் சர்வர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்மரி போங்க, இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபியூ யூசேஜ், ஸோ 4 சிபியூஸு, ஸோ அதோட லோடு, ஆவரேஜ் லோடு, ஸோ ஐஓ டிலேஸு. ஓகே, அப்புறமா ரேம் யூசேஜ் காட்டுது பாருங்கள்.
ரேம் அசைன் பண்ணியிருக்கேன், அதோட யூசேஜ். ஓகே, அப்புறமா ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சிபியூ அப்புறமா கர்னல் வெர்ஷனு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சிபியூ யூசேஜ் காட்டுது பாருங்கள். அப்புறமா சர்வர் லோடு. ஸோ தென் இட் இஸ் ஆல்சோ ஷோயிங் தி மெமரி யூசேஜ். ஸோ நெட்ஒர்க் டிராஃபிக். ஸோ இது எல்லாமே இந்த கம்ப்ளீட் மெட்ரிக்ஸ், நீங்கள் வந்து அந்த ஹோஸ்டோட மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா ஷெல், மோர் ஓவர் ஷெல் பேஸ்ட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து எனி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் வந்து வெப் ப்ரௌசரும் வழியாகவே வந்து நீங்கள் ஷெல் கமெண்ட்ஸ் வந்து ப்ராஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் திஸ் ஒன், யூ கேன் ஏபிள் டு அப்டேட் திஸ் அப்டேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கோர்சிங்ஸ். ஸோ சர்வீசஸ், பேசிக்கலி சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ப்ராக்ஸ்மாக்ஸ் ரன் ஆகிறதுக்கு பேசிக்காக தேவைப்படுற சர்வீஸ் எல்லாமே வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெட்ஒர்க் வந்தீங்கன்னா, ஸோ நெட்ஒர்க் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் ஐ ஹேவ் ஒன்லி ஒன் டிவைஸ் கனெக்டட் டு மை லேப்டாப். ஸோ அந்த டிவைஸ் தான் எங்கே காட்டுது, ENS33 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ யூ கேன் ஏபிள் டு கிரியேட் தி அனதர் bridge as well. ஸோ ரைட் நவ் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு bridge தான். ஸோ இது மெயின் நெட்ஒர்க் டிவைஸு. ஸோ ஐ ஹேவ் கிரியேட்டட் ஒன் லினக்ஸ் bridge, ஒரு bridge கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ENS this ports ENS33 and CIDR with 12 IP address. ஸோ என்னோட ப்ராக்ஸ்மாக்ஸோட IP address. ஓகே, ஸோ டிஃபால்ட் கேட்வே யூஸ் பண்ணியிருக்கேன்ல, 192.168.0.1 to reach the internet. ஓகே, ஸோ சர்டிஃபிகேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்டிஃபிகேட்ஸை இங்கே பார்க்கலாம். the host related certificates will be here. ஸோ அது இங்கே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து DNS. ஸோ DNS பை டிஃபால்ட் இது கொடுத்துருக்கேன். ஓகே, DNS server. So if you want change, you can able to change that by clicking the edit options. Any other DNS servers you want to add, you can add, like Google DNS 8.8.8.8. Okay, if you want to add like this, you can add. Okay, just refresh பண்ணுங்க தெரியும். ஸோ ஆட் ஆச்சு பாருங்கள். ஹோஸ்ட் என்ட்ரிஸ், ஸோ அது இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஹோஸ்ட் என்ட்ரிஸ், ஹோஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குங்களா, ஜென்ரலாக விண்டோஸில் ஹோஸ்ட் என்ட்ரிஸ் இருக்குங்களா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஹோஸ்ட் என்ட்ரிஸ் வந்து இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா டைமு, சர்வரோட டைமு டீட்டெயில்ஸு. ஸோ ஏஷியா கொல்கட்டா இந்த லொக்கேஷனு, சிஸ்லாக், சர்வரோட சிஸ்லாக் கம்ப்ளீட்டாக வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு டூ சம் அப்டேட்ஸ் டு திஸ் மெஷின், ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வேலிட் இல்லை அப்படின்னு வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெபாசிட்டிலேருந்து அப்டேட் ஆகும். ஸோ யா, ஸோ அன்ஆத்தரைஸ்டு காட்டுத்திங்க பார்த்தீங்களா, சம் எரர்ஸ் காட்டுதில்ல. ஸோ அந்த எரர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்டேட் பேக்கேஜ் டேட்டாபேஸ். ஸோ எரர். ஸோ இந்த எரருக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ரெபாசிட்டிஸ் போனீங்கன்னா, ஸோ இங்கே ப்ராக்ஸ்மாக்ஸ் சொல்லிவிட்டு என்டர்பிரைஸ் எடிஷனோட ரெபாசிட்ரி வந்து இங்கே இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த என்டர்பிரைஸ் சொல்லி பார்த்தீங்களா ப்ராக்ஸ்மாக்ஸ். ஸோ ப்ராக்ஸ்மாக்ஸுக்கு அப்டேட்ஸ் வர்றது எல்லாமே வந்து அந்த ஒரிஜின்லேருந்து வருது பார்த்தீங்களா, ஸோ ரெபாசிட்ரி. ஸோ அது வந்து எனேபிள் ஆகிருக்கனால தான் இருக்குது. பட் ஆக்சுவலி நம்மக்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த எரரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் போனீங்கன்னா இந்த என்டர்பிரைஸ்லேருந்து ஜஸ்ட் நோ சப்ஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் டெஸ்டிங் ஃபார் நான் ப்ரொடக்ஷன் யூஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஆட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணல. ஸோ ஸ்டில் இப்போ நம்ம போய்ட்டு அப்டேட்ஸ் கொடுத்தா கூட நம்மளுக்கு எரர் அடிக்கும். அதனால் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, யூ கேன் ஏபிள் டு டிசேபிள் திஸ். அனதர் 2 ப்ராக்ஸ்மாக்ஸ் ஆரிஜின்லேருந்து அப்டேட்ஸ் வருது. ஸோ அதையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஜஸ்ட் போயிட்டு அப்டேட்ஸ் போங்க, அப்டேட்ஸ் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு எதுவும் எரர் அடிக்காது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரீடிங் பேக்கேஜஸ் லிக்ஸ் டாஸ்க். ஓகே ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா ஒரு தனி செஷனே ஓப்பன் ஆகும் விண்டோ. ஸோ இங்கே போய்ட்டு ஆஃப்டர் திஸ் ஆப்ரேஷன் திஸ் ஸ்பேஸ் வில் பி ஃப்ரீடு. ஓகே, ஸோ 65 அப்டேட்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
65 updates இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஓகே, ஸோ யூ கேன் இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் ஜஸ்ட் கிவ் எஸ். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்டேட்ஸ் போகுது. ஸோ டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் ஸோ 60 GB ஆட் பண்ணியிருந்தால அந்த 60 GB சைஸ் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து அந்த பார்ட்டிஷன் தான் இப்படி பிரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ தட் யூ கேன் சி ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ எதுவுமே வந்து இல்லை வந்து ஃப்ரீயாக இல்லை ரைட் நவ். ஸோ எவ்ரி திங் யூஸ்டு. இஃப் யூ வாண்ட் டு ஆட் யூ கேன் ஆட் நியூ டிஸ்க். ஓகே, ஸோ டிஸ்க் ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ எல்விஎம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் எ வால்யூம் குரூப் யூ கேன் கிரியேட். But since there is no disk, empty disk, you cannot able to add anything. Okay, so you can create ZFS. So more than one disk irundhathu அப்படினா you can go with the right concept. So ZFS யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். சேஃப் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ I'll talk in another video. Okay, task history, subscription. So subscription right now we don't have. ஸோ அதனால் அப்படி காட்டுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ இஃப் யூ வாண்ட் டு ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அப்லோட் பண்ண முடியாது. எனி விஎம்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் தேவைப்படும், ஐஎஸ்ஓ இமேஜஸ். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா செப்பரேட்டாக யூ நீட் டு ஆட் எ டிஸ்க். பட் இப்போ வர வெர்ஷன்ஸில் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. So you can directly go to ISO. You can upload the ISO file. So for example, I just try to add something. Okay, so here something like Ubuntu server I just selected. Okay, 4.69 GB. Okay, just upload கொடுத்தீங்கன்னா so upload ஆக start ஆகிடும். Okay, so this is how you need to upload the ISO files here. Okay, you can also do the download from the URL. So coming to virtual machines and containers, you can able to create a virtual machine as well as the container. So virtual machines பார்த்தீங்கன்னா basically physical resource வந்து from the Proxmox hostல வந்து consume பண்ணும். I can run a few number of VMs on the Proxmox node. So physical resource வந்து பேசிக்காக VM வந்து virtual machine வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். So whereas containers பார்த்தீங்கன்னா it will not consume that much of physical resources. So maximum you can assign like 1 GB or 2 GB you can assign for the containers. Containers பார்த்தீங்கன்னா virtualization is at software level, but whereas VM is more over hardware level. Okay, ஸோ ரிசோர்ஸ் வந்து அதிகமாக வந்து விஎம் வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸ் இப்போ ஃபுல் விர்ச்சுவல் மிஷின்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ரிசோர்ஸ் கன்சூமிங் அண்ட் யூ கேன் ஏபிள் டு ரன் any number of multiple VMs or like Linux, Mac OS or anything on top of the full virtual machine. Okay, so whereas containers you cannot able to do that. Okay, ஸோ அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன். ஸோ விஎம்ஸ் வந்து ஒன் நோட் டு ஒன் ப்ராக்ஸ்மாஸ் நோட் டு அனதர் ப்ராக்ஸ்மாஸ் நோடு வந்து மைக்ரேட் ஆகும்போது யூ வில் நாட் ஹாவ் எனி டவுன் டைம். ஸோ whereas the containers when you are using some web server or running any application or the containers, so you may have downtime. It will migrate, but it will have some downtime during the migration. So the containers பார்த்தீங்கன்னா you can run best example what you can run is like you can run Nextcloud. அதுக்கப்புறமா what else you can run like you can run Pi-hole, that is the best example. அதுக்கப்புறமா pfSense software based router you can run over the container, that is possible. So this kind of things is possible over the container, and moreover the container is the Linux based and the kernel is shared with the host level, whereas VM பார்த்தீங்கன்னா it will completely occupy so resource intense. So most of the resource வந்து occupy பண்ணிடும் VM run பண்ணிங்கன்னா. So this is the difference between the virtual machine and the container. இந்த செட்டிங்ஸில் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மை செட்டிங்ஸ் இருக்கும். மை செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸோ யூ கேன் சி வெப் இன்டர்ஃபேஸ் செட்டிங்ஸ், சைஸ் அதர் திங்ஸ். பாஸ்வேர்ட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த பாஸ்வேர்ட் விச் யூ ஹவ் கிவன் யூ கேன் டூ இட் ஃப்ரம் இயர். அது கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ டிஎஃப்ஏ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ஸ் அதுவும் வந்து இந்த ட்ராப் டவுனில் இருக்குது.
அதுக்கப்புறமா கலர் தீம். இப்போ ரைட் now we will be having a dark theme. ஸோ Proxmox dark. ஸோ லைட் தீம் அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ திஸ் இஸ் அ லைட் தீம். ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரிஃபர் மோஸ்ட்லி டாக் தீம்ஸ். ஓகே. ஸோ லாங்குவேஜ் செலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட் now ஐ ஹாவ் டிஃபால்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ யுவர் லாங்குவேஜ் பேக் based on your how you are comfortable with, you can change the language pack here. Okay, அது கூட நீங்கள் பண்ணி web interface I just want to share with you. So thanks for watching. I'll see you in another video.